ஹே கைஸ், திஸ் இஸ் அன்பு. பொதுவாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். பட் நம்ம என்ன விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அப்படின்னா இங்கே யாருக்குமே எதுவுமே தெரியாது. நார்மலாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஒரு பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து செக் பண்ணுறதுங்கிற ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அது இல்லை. ஒரு ஃபண்டமெண்டல் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் 2 விதம் இருக்குது. சரிங்களா? நம்ம இதில் முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ். இந்த குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸை பொறுத்த மட்டும் நான் சொன்னல, நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னல. அப்போது இது என்ன அப்படின்னா கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் நம்பர். சரிங்களா? இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் தட், அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்டை தாண்டி, அதாவது நம்பர்ஸில் இருக்கல, இந்த அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும். அதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நீங்கள் நிறைய கம்பெனியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸான எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நார்மலாக சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹையரிங் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சில கம்பெனியில் ஹையரிங் ப்ராசஸே இருக்காது. 2 விஷயம் இருக்குது. நிறையா சமயத்தில் எம்ப்ளாயீஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிஸ் டெர்மினேட் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் நல்ல கம்பெனியை பொறுத்த மட்டும் அந்த எம்ப்ளாயோட சேலரியே பார்த்தீங்கன்னா ஹை பேயில் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி அவங்கள மாற்ற மாட்டாங்க. அப்போது ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு, அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, வேறு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த கம்பெனியில் எவ்வளோ வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறாங்க, இதை நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். சரிங்களா? அதே போல் அவங்களுடைய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஒரு கம்பெனியில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ், அதாவது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அப்படின்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஸ் த சிஸ்டம் பை விச் கம்பெனிஸ் ஆர் டிரெக்டட் அண்ட் கண்ட்ரோல்டு. சரிங்களா? மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் எந்தெந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெரிய காலேஜில் படித்த பசங்களை உடனே இமீடியட்டாக ஹையர் பண்ணி அவங்களோட சேலரியே 1.5 lakh அபோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா 10 எம்ப்ளாயி கொடுக்க வேண்டிய சேலரி ஒரு எம்ப்ளாயி கொடுக்குறோன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். சரிங்களா? இது நார்மலாக உள்ளது தான். சரிங்களா? அப்போது கார்ப்பரேட் கவர்னன்ஸை பொறுத்த மட்டும் இருக்கிற மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர் யாரால் வச்சுருக்காங்க, இங்கே ஷேர் ஹோல்டரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சாக்டிஸ்ஃபை தெம்செல்ஃப் இன் அப்ரோச் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளேசஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே கார்ப்பரேட் கவர்னன்ஸில் வந்துடும். சரிங்களா? அதனால் ஒரு பிக்சரை நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாருடைய டிஸ்கஷனும் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிஷன். அதாவது காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கணும், அதுவும் ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரே ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா எப்போதுமே சர்வே பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாருமே நுட்பமாக ஒரு சில விஷயத்தை எப்போதுமே வச்சுருப்பாங்க ஒரு கம்பெனி. இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் நீங்கள் ஒரு பால் நிறுவனம் வச்சுருக்கிறீங்க, சின்ன கம்பெனியாக வச்சுருக்கீங்க. அங்கே டெய்லி உங்களுக்கு நீங்கள் ஒரு 1000 கஸ்டமருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பால் ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் 1000 கஸ்டமரை டெய்லி மீட் பண்ணுறீங்கன்னா அதில் 2 பேர் நீங்கள் என்ன தான் நீங்கள் அவங்கள கவனித்தாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக போகிறது இல்லை. 2 பேர் என்ன பண்ணுவாங்க, மிஸ் ஆகி பக்கத்தில் இருக்க கடைக்கு போவாங்க. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்து கடையும் நமக்கு ஓனர் ஒரே ஆள் தான், அவர் தான் பக்கத்து கடையும் வச்சுருப்பார். ஆனால் அங்கே அவர் இருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக ஒரு எம்ப்ளாயி போட்டு வேலை வாங்கிட்டு இருப்பார். ஆனால் ஓனர் யார், பக்கத்து கடைக்காரர் தான் ஓனராக இருப்பார். இப்போ 2 ப்ராஃபிட் யாருக்கு வரும், ஒரே ஆளுக்கு தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் அதில் காம்படிஷன் ஹெவியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸி எப்படி இருக்குது, எவ்வளோ அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிட்டிலேயும் இருக்கும், சரிங்களா, கிராமத்துலேயும் இருக்கும், வில்லேஜ்லேயும் இருக்கும். அதனால் அவங்களுடைய காம்படிஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நுட்பமாக கவனிக்கணும். யார் யார் அப்படிங்கிறதையும் நுட்பமாக பார்த்துக்கணும். சரிங்களா? நம்ம பிஸ்னஸும் எங்கெங்கே இருக்குது, காம்படிஷனோட பிஸ்னஸும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அப்புறம் 2வது பாயிண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். இது ஃபுல்லாகவே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். இப்போ தான் இது வரைக்கும் நீங்கள் கம்பெனியோட பேஸ் எல்லாம் நார்மலாக பார்க்கச்சா என்ன புரிதல் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக தரவாக செக் பண்ணணும். ஏன்னா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல பார்க்கக்கூடியது கம்பெனிஸ் ரெவென்யூ. சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க கம்பெனி ரெவென்யூவை நீங்கள் ஏன் இமீடியட்டாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எண்ட் ஆஃப் த டேயில் ஷேர் ஹோல்டருக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ராஃபிட் வேணும். சரிங்களா? சேல்ஸ் எந்த மாதிரி இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்தாலுமே ஒரு சைட் பார்த்தா கம்பெனி எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸில் போயிட்டுருக்கு, அது எந்த மாதிரியான செக்டார்ஸ், இதெல்லாம் சேர்த்து கண்டிப்பாக ரெவென்யூவை கண்டிப்பாக செக் பண்ணணும். அதுவும் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் போய் தான் கட்டாயமாக செக் பண்ணணும்.
ப்ராஃபிட் மார்ஜின் இயர் பை இயர் எப்படி இருக்குது, லாஸ்ட் இயர் எவ்வளோ பண்ணாங்க, இப்போ பிஸ்னஸ் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டு பிஸ்னஸ் எங்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு தெரியும். அப்போ அடுத்த இயர் என்ன ஆகணும், அது இன்க்ரீஸ் ஆகணும், அதை நம்ம செக் பண்ணணும். லாஸ்ட் இயர் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது கரண்ட் வேல்யூ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, கம்பெனி ஒரு சைடு லாபம் பண்ணாலும் அவங்க பிஸ்னஸ் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அந்த அமௌண்ட்டை வச்சுட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஷேர் ஹோல்டர் நீங்கள் வச்சுருக்கிறீங்கல்ல, நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரியணும். சரிங்களா, நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி என்ன ஆகிட்டுருக்கு நம்ம ஷேர். சரிங்களா, நமக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாலும் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அலோகேட் பண்ணுறாங்க, ஷேர் ஹோல்டர் எந்த அளவுக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செக் பண்ணணும். ஃப்யூச்சர் க்ரோத், சரிங்களா, எப்படி இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நோக்கியான்னு சொல்லியிருந்தீங்க அப்படி, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நோக்கியா யாஹூ இப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணியிருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கம்பெனியோட என்ன ஆச்சு, இந்த கம்பெனியை தடமே தெரியல. அதே போல் தான், சரிங்களா, ஒரு கம்பெனிக்கு ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறத கட்டாயமாக செக் பண்ணணும். அதனால தான் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஐடி, ஃபார்மா, ஆட்டோமொபைல்ஸ், ஃபினான்ஷியல் செக்டர் இதில் மேஜராக இன்வெஸ்ட் பண்ண காரணம் என்னென்னா, மனிதகுல வாழ்வு இருக்க வரைக்கும் இந்த கம்பெனிஸ் எல்லாம் தேவைப்படுது. அதனால தான் எல்லாருமே மேஜராக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இது ஓரியன்டாக கொடுப்பாங்க. கடைசியாக ஃபைனல் டாபிக் ஃபினான்ஷியல் ரேஷியோவை கட்டாயமாக செக் பண்ணணும். சரிங்களா, பிஇபிபி இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். எவ்வளோ கம்பெனியோட அசட் இருக்குது, சரிங்களா, அந்த அசட்டுக்கு மேலே இந்த புக் வேல்யூ, அதாவது ஷேரை வெளியில் விட்டுருக்காங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து செக் பண்ணணும். சரிங்களா, கம்பெனியோட அசட் வேல்யூ, ஃபினான்ஷியல் ரேஷியோ எப்படி போயிட்டுருக்கு, இது எல்லாம் சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். இதுதான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்லாம் கட்டாயமாக செக் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.